அவங்களுடைய அழகும் அவங்களுடைய நடிப்பும் அவங்க முகத்தில் காட்டும் அந்த உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பும் கண்டு ஹிந்தி பட உள்ள நாயகிகளே பிரமிச்சு போய் பயந்து போயிருந்தாங்கன்றது தான் உண்மை. வறுமை கோட்டுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க, அதுவும் உண்மை. அப்படிப்பட்ட பின்தங்கிய பொருளாதார அடிப்படையில் இருக்கிறவங்க தான் அவங்க வந்து திரையுலகத்துக்கு வரணும், நடிக்கணும், நடிகை ஆகணும், அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற. அதெல்லாம் 5000 ரூபாய் தான் அவங்களுக்கு சம்பளமே. அதில் தான் நாங்கள் வந்து காந்தி நகர் அடையாறில் வீடு எடுத்து நான் வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் நான் வாங்கினேன். நானும் அம்மாவும் போயிட்டு பொருள்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீ வந்து எந்த இடத்துல எப்படி நீ பிறக்கிற, எப்படி நீ வளர்ற, கோட்டையில பிறக்கிறவங்க முட்டாளா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாம. ஏதோ ஒரு இடத்துல பிறக்கிறவங்க பெரிய இடத்துக்கு, அது வந்து அது அவங்க தானாக அமைகிறதுல அவங்க தங்களை தாங்களே ஷேப் பண்ணிக்கிறது. என்னோட பொண்ணுக்கு பெங்களூர்ல எல்லா ஏரியாலையும் ஒரு வீடு இருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட சொன்னாங்க ஒரு தடவை. நான் சொன்னேன், என்ன காரணம்? எங்கள் அம்மா அப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாமுத்ரா லட்சணம்னு சொன்னேன். இந்த மாதிரி இப்படி இருக்கணும், நாசினா இப்படி இருக்கணும், கண்ணுனா அப்படி இருக்கும், பூர்வம் இப்படி எல்லாமே இருக்கணும், அப்படி ரொம்ப செலக்டிவாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இதுக்கு வருவாங்க. அது இயற்கையாகவே கடவுள் அவங்களுக்கு கொடுத்தது. சரித்திர படத்துல ஒரு மாதிரி பேசணும், புராண படத்துல ஒரு மாதிரி பேசணும், குடும்பப்பாங்க, அது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்ட. அது தன்னைத்தானே அவங்க எப்படி செதுக்கிக்கிட்டாங்க அப்படின்றது வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு டாக்டர் இரவு பார்க்க மாட்டாரு, டியூட்டி போறாரு, தூங்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவோ அவங்களோட தொழில அதே போலதான் இவங்களும். இவங்க குடும்பத்தோடயே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் 6 மாசமாவே அவங்க உடம்பு சுகவீனமா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட பிறந்த நாள் வந்து ஜனவரி 7. ஒவ்வொரு முறையும் வந்து நாங்க பார்க்க முடியல. அம்மா கண்ணை மூடிட்டு தூங்குறது கூட, ஐயோ அது நடிப்பா இருக்கக்கூடாதா அப்படின்றாப்புல. நம்ம இன்னும் நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன மறந்துட்டாங்களா தமிழ் ரசிகர்கள் என்ன கேட்பாங்க. ஸோ ஐயோ நீங்கள் தான் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் எங்கள் தமிழ்நாட்டில், உங்களை யாருமே மறக்க. உண்மையாவா? ஒவ்வொரு முறையும் நம்ம சந்திக்கும் போது எப்பவுமே ஒரு கலகலப்பாக இருக்கும். நம்மளுடைய ஆரம்பமே ஒரு உற்சாகத்தோட தொடங்கும். ஆனால் இந்த முறை வந்து மதிப்பிற்குரிய சரோஜாதேவி அவர்களுடைய மரணத்து பிறகு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு மாதம் இருக்குமாமா நம்ம அவங்கள பற்றி எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதற்குள்ளாகவே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, எப்போவுமே நல்ல ஒரு ஜோஷ் இருந்தது அவங்கக்கிட்ட. ஸோ திடீர்னு எதிர்பாராத விதமாக இன்றைக்கு அவங்களுடைய இறப்பு செய்தி கேட்டதுல இருந்தே வந்து மனசு ரொம்ப துக்கத்தில் இருக்கு. கண்டிப்பாக நீங்களுமே ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க. அதே இன்னைக்கு ஒரு கருப்பு தினம் தான் இந்திய திரைப்பட உலகிற்கு. இன்று ஒரு கருப்பு தினம். அப்படி ஒரு சேலஞ்சிங் ஆர்டிஸ்ட் அவங்க. இந்தி பட உலகம், நம்ம இந்திய மொழி எத்தனையோ மொழி இருக்கு, அத்தனை மொழியில நடித்த கதாநாயகிகள் எல்லாம் அவங்க காலகட்டத்தில் இவங்களை பார்த்து பயந்தாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட், அவங்களுடைய அழகும் அவங்களுடைய நடிப்பும் அவங்க முகத்தில் காட்டும் அந்த உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பும் கண்டு ஹிந்தி பட உள்ள நாயகிகளே பிரமிச்சு போய் பயந்து போயிருந்தாங்கன்றது தான் உண்மை. சரோஜாதேவி அவர்கள் வந்து ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்துல பிறந்து, சொல்லப்போனா அவங்க வந்து தயிர் வியாபாரம்லாம் பார்த்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க அந்த ஒரு படிநிலையில இருந்து தான் அடுத்தடுத்து இந்திய சினிமாலே மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா ஜொலிச்சாங்க. அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில எப்படிமா இருந்தது? இந்த தயிர் வியாபாரம் பார்த்ததுலாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதானே? அதாவது உங்க குடும்ப தொழில் அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க, அதுவும் உண்மை. அப்படிப்பட்ட பின்தங்கிய பொருளாதார அடிப்படையில் இருக்கிறவங்க தான் அவங்க வந்து திரையுலகத்துக்கு வரணும், நடிக்கணும், நடிகை ஆகணும், அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற
ஒரு கனவோட இருந்தவங்க தான் நிறைய பேர் எங்கள் திரைப்பட உலகத்தில். அப்படி வந்து அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஒரு காவல்துறையில் பணிபுரிஞ்சவர். அது அக்கா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கொஞ்சம் பெங்களூர்லேருந்து தாண்டி ஒரு மைசூர் அந்த 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 பெல்ட்டில் அவங்க பிறந்தவங்க. பட்டு அவங்க வந்து ரொம்ப இயற்கையிலேயே ரொம்ப அழகாக படைக்கப்பட்டவங்க. நம்ம கலை உலக நம்ம ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதே கடவுள் அவங்கள அப்படியே சிலை வடித்தாங்களா அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்க கண்கள், மூக்கு, உதடு எல்லாமே அப்படியே பேசும். சும்மா இருந்தாலே எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அப்படி ஒரு அழகாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறது அதுக்கு மேலே, அதுவும் அழகு தமிழில் அவங்க எந்த லாங்குவேஜில் பேசும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கே. அதுக்கு மீறி நடிப்பும் அவங்களுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஒரு பாட்டு இப்பவும் டக்குன்னு மைண்டுக்குள்ளே வர்றது வந்து ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி. அழகா அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே ரொம்ப இயல்பா நடிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பாட்டு நமக்குள்ளே அப்படியே ஒரு துள்ளல் போடுவோம் அந்த பாட்டை கேட்கும் போது. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது அவங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு மாட்டு வண்டியில் இது ஏறி அவங்க எவ்வளவு வந்து இந்த நடிப்பில் இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் உண்மைதானே. அந்த ஒத்தையடி பாதையில் அந்த ரெட்டை மாட்டு வண்டியை வச்சுட்டு அந்த பாட்டு பாடிட்டு ஆடுறது போகிறது, அதுவும் அவங்க பாவாடை சட்டை தாவணியை வச்சு அவங்க ரொம்ப என்ன உடை உடுத்தினாலும்பா அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி பொருத்தமாக அவங்களுக்குன்னே வடிவு அமைச்சதா அப்படின்றாப்புல. நீங்கள் பார்த்தா ராணி, ராஜா ராணியில் அந்த ராணி ட்ரெஸ்ஸு போட்டால் அப்படி அழகாக இருப்பாங்க. குடும்ப பாங்கான அந்த பெண்களுக்கு என்ன சரித்திர புராணம் என்னன்னாலும் ஃபிட்டிங் அவங்களுக்கு. என்ன சாரி கட்டினாவோட அழகாக இருக்கும், சுடிதார் போட்டா இருக்கும். ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் அவங்க போட்டதில்லை. ஸோ இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல எஸ் வரலட்சுமி அம்மாவோட ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த திருமணம் முடிச்சு போகிறது, வேயி சுபமுழு கழுகு நீக்கு அப்படின்னு ஒரு பாட்டு, தெலுங்கு பாட்டு. இவ்வளோ பிரமாதமான பாட்டு அது. ஐயோ, அது ஆமாம், அது எனக்கு அந்த மொழி தெரியலை. ஆனால் அந்த அவங்க வந்து அந்த கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறது தாயா எஸ் வரலட்சுமி அவர்கள் நடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் நீங்கள் பாங்க, அது ஒவ்வொரு பெண்ணுமே அப்படிதான் அந்த பிறந்த வீட்டை விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அந்த முகத்தில் அந்த சோகம் அந்த இருக்கும். அது அப்படியே பிரதிபலிச்சு காமிக்கிறாங்க பாருங்களேன் எப்படி. ஐயோ, அந்த பாடலும் அந்த ராகமும் அந்த குரல் அவங்க எஸ் வரலட்சுமி அவர்கள் பாடுறதும் அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த பாடலை தான் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. அதுல வந்து அவங்க கிருஷ்ணா ஏதோ யுத்தம் ஏதோன்றது எனக்கு தெரியல. அடிக்கடி நான் அந்த பாடலை நான் ரொம்ப கேட்பேன். அவ்வளவு ஒரு இளவரசி என்றால் இளவரசி இப்படிதான் இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சரோஜாதேவி நடந்து வரும்போது அந்த வீட்டை விட்டு போவாங்க. அது நடக்கிறதே வந்து நமக்குலாம் பார்க்கும்போது கண் கலங்கும். அப்படியே தயங்கி மெதுவா நடப்பாங்க பூ போல. அதை தான் சொல்றீங்க, அந்த பாடலை தான் நீங்க சொல்றீங்க. படகோட்டிலாம் நம்ம சொல்லவே வேண்டாம். அஃப்கோர்ஸ் படகோட்டி. ஆமா, எப்பேற்பட்ட படம் அது. எம்ஜிஆர் அவர்களோட வந்து அவ்வளோ ஒரு காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே அது நிறைய கருப்பு வெள்ளையில நடிச்சிட்டு இருந்து படகோட்டி வந்து 65, 66 வந்த படம். அது முதல்ல வந்து அது கலர்ல வந்த படம். அந்த படம் அதுல வந்து வாலி ஐயா எழுதின பாடல்களுக்கெல்லாம் பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த பாட்டு அந்த தூது ரொம்ப ஐயோ வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ அந்த பாடல் எல்லாம். அது படகோட்டிக்கு பாடலே அந்த மீனவர் வாழ்க்கைய அந்த கதை அந்த ரொம்ப பாடல்கள்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு. உங்களுக்கு பர்சனலா ரொம்ப இப்பவும் சரோஜாதேவி அம்மா அப்படின்னா என்னால வந்து இந்த பாட்டை மறக்கவே முடியாது அப்படின்னா எது? என்ன நான் சொல்லுவேன், சங்கே முழங்குல அந்த பாரதிதாசன் சங்க அதுல எப்படி அவங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் அந்த பாட்டு தானே ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது பரதநாட்டியம் கிளாசிக்கல் வேற லெவல்ல ஆடி இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து அதான் அவங்க ரொம்ப முறைப்படி நடனம் கட்டி பரதநாட்டியம் அரங்கேற்றம் அதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் அது ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் என்ன கொடுத்தாலும் ஒரு டயலாக் ஆகட்டும், அப்புறம் வந்து ஒரு நடன காட்சி ஆகட்டும், எப்படி அதெல்லாம் ஹவ் இஸ் இட் பாசிபிள்னா அவங்க எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ட்ரைனிங், அவங்க எவ்வளோ மைண்டில் அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு இருக்கு. அதனால தான் நம்ம அவங்கள பற்றி இன்னைக்கு பேசுகிறோம், போட்டுரும். எல்லாமே எப்படியோ அந்த அன்பேவா அதெல்லாம் மறக்க முடியாது. புதிய பறவை ஒரு சிஐடியா அவங்க வருவாங்க. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரோஜாதேவி அவர்களை வந்து
நம்ம தான் நம்மளோட ப்ரொடக்ஷன்ல தான் முதல்ல அறிமுகப்படுத்துறோம். அதை பத்தி தான் நம்ம கடந்த முறை பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஒப்பந்தம் இங்கதான் ஹீரோயினா அவங்க வந்து கதாநாயகியாக இங்க நம்ம படம் திருடாதையில வந்து ஒப்பந்தமானாங்க. அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வச்சுதான் நடக்குது. எங்க மாமனார் கிட்ட. அதனால ரொம்ப மரியாதையா அவங்க வந்து மாமனாரை ரொம்ப பெருமையா அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் 5000 ரூபாய் தான் அவங்களுக்கு சம்பளமே. அதுல தான் நாங்க வந்து காந்தி நகர் அடையாறில் வீடு எடுத்து நான் வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் நான் வாங்கினேன். நானும் அம்மாவும் போயிட்டு பொருள்கள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. காந்தி நகரில் அடையாறில் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதனால் ரொம்ப அவங்க பழசை எதையுமே மறக்கலை. அதுதான் சக நடிகர்கள், அவங்க பெரிய ஹீரோயின்ஸ் இல்லை, துணை நடிகர்களை கூட அவங்க மறக்கவே இல்லை. உங்களுக்கும் அவர்களுக்குமான அந்த தனிப்பட்ட சந்திப்புகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? பலமுறை நடந்திருக்கும். நிறைய கொலுவுக்குலாம் கூட வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிறதா சொல்லி நம்ம ஏற்கனவே நீங்க பேசியிருந்தீங்க. அந்த மாதிரியான மொமெண்ட்லாம் எப்படி இருந்தது? அவங்க ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோ அப்படியே ஒரு துள்ளல் வந்துடும். ஏன்னா அப்படி அவங்க கிட்ட அப்படி ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு கவர்ச்சி இருக்கும் அவங்கள பார்க்கும் பொழுது. எல்லாருமே அப்படி கூட இருக்கிறவங்க கூட அப்படியே பார்த்தா அப்படியே அவங்களோட பேச மாட்டோமா, பக்கத்துல உட்கார மாட்டோமோன்ற எண்ணம் ஏற்படும். அதை கடைசி வரைக்கும் அவங்க அதை கேரி பண்ணிட்டே வந்தாங்க, கடைசி வரைக்கும். அவங்க கிட்டத்தட்ட இப்ப இந்த 87 வயசு அப்படிங்கிறது வந்து இந்த 87 வயது வரை அவங்களோட அந்த அழகை மெயின்டைன் பண்ணாங்க இல்லைங்களா? அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப அந்த ஆரோக்கியத்தை வந்து அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்களே, எப்படி அந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை, கரெக்டா அவங்க எப்பவுமே அந்த சரியான நேரத்துல சாப்பிடுறது, அப்புறம் அவங்க வந்து அந்த உடற்பயிற்சி செய்கிறது, இல்லை வீட்டுக்குள்ளே ரொம்ப வெளியெல்லாம் ஜிம்மு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் பெரிய தோட்டம் இருக்கும் உங்கள் வீட்டில், மல்லேஸ்வரம் சதாசிவம் நகர்னு பெங்களூரில் அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அதில் தான் அவங்க வாங்கின அத்தனை பரிசு பொருட்கள், கேடயம் எல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப ரேர் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து சதாசிவம் நகரில், இது மல்லேஸ்வரத்தில். அப்போ சுற்றி வீட்டை சுற்றி பெரிய சுற்றி நடந்து வர பாதை இருக்கும், தென்னை மரம்லாம் இருக்கும். அதை சொல்லுவாங்க நான் நிறைய நடப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க கரெக்டாக அவங்க வந்து இந்த உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. எதுவும் ரொம்ப பெரிய உபாதையெல்லாம் அவங்களுக்கு வரலை, கரெக்டாக இருந்தாங்க. இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இப்படி எல்லா கன்னடம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுமை கண்டிப்பாக தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ தெலுங்கு எடுத்திங்கன்னா என்.டி. ராமராவ், நாகேஸ்வர ராவ் ஐயா அவங்களோட எல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. கன்னடத்தில் ராஜ்குமார், இங்கே மலையாளத்தில் நசீர், இவங்க பெரிய எங்கே போனாலும் அவங்க ஹீரோ. அவங்க செகண்டரி கேரக்டரில் எல்லாம் நடிச்சாப்புல தெரியல. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அந்த அழகு இருக்குது, சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க, வெளிக்கொண்டாந்துடுறாங்க தான் சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரோஜாதேவி அம்மையாரை வந்து சென்னை வந்தாலே வந்து நல்லி குப்புசாமி செட்டியார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரொம்ப ஒரு நட்பு பாராட்டி இருந்தாங்க. ஐயா வந்து அவங்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஏஜ் குரூப்லாம் அவங்க படத்தை பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதனால வந்து அவரு பெரிய கலா ரசிகர். நல்லி செட்டியார் வந்து உங்களுக்கு தெரிய கலைக்காக இன்னைக்கு இலக்கிய பணியில இவ்வளோ கலைக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, அப்போது அவங்க அம்மா வந்தால் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கே என்ன வேணுமோ அது எல்லாமே அவர் பண்ணி கொடுப்பாரு. அவங்களுக்கு கார் வேணுமா, கார் பயணம், அது காரு எல்லாமே ரொம்ப நல்ல உங்க குடும்ப நண்பர். அம்மையார் இங்க வந்தாலே உடனடியா கிரெடிட் கார்டே கையில தூக்கி கொடுத்து போங்க மேடம் போய் ஷாப்பிங் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் அக்காக்கு உலகம் எங்கும் அப்படி ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு தீவிரமா அவங்களை ரசிச்சிருக்காங்க இல்லையா? நீங்க எப்படி சொல்றீங்க, அமெரிக்காவுக்கு போனாலும் அப்படிதான் ஃபேன்ஸ். எங்க வீட்டுல வரணும், நீங்க 2 நாள் ஸ்டே பண்ணணும். மலேசியாவுக்கு போனா, சிங்கப்பூருக்கு போனா, ஏன்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாலாம் நடந்தது பாருங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்பெல்லாம் வந்து அங்கங்கே போகும் பொழுதெல்லாம் நம்ம ரசிகர்கள் வந்து அவங்கள விடவே இல்லை. எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் வந்து எங்களோட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நாங்களாம் போகும்போது அக்காக்கெல்லாம் இதுக்கே எங்கேயாவது பார்த்தா நல்ல ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் புடவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது அப்படி ஒரு ஆசை அவங்க. ஏன்னா அப்படி அவங்க படத்தில் அவங்க நடித்த கேரக்டர் மூலமாக எல்லார் மனசையும் அவங்க கொள்ளடிச்சவங்க.
அந்த மாதிரி நிறைய எல்லாரும் வர. மேக்ஸிமம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னது பிடிக்கும் அவங்களுக்கு? ஜுவல்ஸ் பிடிக்கும் அக்காக்கு. நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும். அதே மாதிரி புடவைகளை அவங்களுக்கு பிடிக்கும், நல்லா கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஜுவல்லரி மேலே உங்களுக்கு ஆசை இருக்கும். அவங்க கலெக்ஷன் ஆஃப் ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த காலத்துலேருந்து எல்லாத்தையுமே அவங்க பத்திரமா வச்சுருக்காங்க. ரொம்ப கெட்டிக்காரத்தனம் அதெல்லாம் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அந்த மணியோட வேல்யூ தெரியும் அவங்களுக்கு. அதனால் எப்போவுமே சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னோட பொண்ணுக்கு பெங்களூரில் எல்லா ஏரியாலையும் ஒரு வீடு இருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட சொன்னாங்க ஒரு தடவை. நான் சொன்னேன், என்ன காரணம்? எங்கள் அம்மா அப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எல்லா சினிமா அசோசியேஷன்லேயும் அவங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப் அவங்களுக்கு இருந்தது. அதே போல் சேரிட்டி ஒர்க்கும் நிறைய அவங்க சம்பாதிச்சது நிறைய சேரிட்டிக்காகவும் அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தன்னோட குடும்பத்துக்காக அவங்க உழைச்சி, அவங்க கூட பிறந்தவங்க வந்து 3 sisters நினைக்கிறேன், எல்லாருமே அவங்க அரவணைச்சு வச்சிருந்தாங்க. மொத்தம் 4 பேர். ஒரு சிஸ்டர் காலமாயிட்டாங்க. 2 பிள்ளைகள் சொல்றாங்களே, கௌதம் இந்திரா அப்படின்னு சொல்றாங்க. இந்துன்னு கூப்பிடுவோம். இந்துவை எப்போ இங்க சென்னைக்கு வரும்போதெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. இங்க கௌதம் வந்து அவங்க புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை, அவங்க அக்கா பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்கள எடுத்து இவங்க வளர்த்தாங்க, எல்லாரும் ஒன்னா இருந்து. ஸோ அப்போ வந்து அவங்க, ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது, இவங்க தான் அம்மா மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க. புவனேஸ்வரிக்கு அப்புறம் இந்து அண்ட் கௌதம். இந்துவை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க, அங்கே எல்லாரும் போயிருக்கோம். ஒரு தடவை மீனா, நடிகை மீனா குழந்தை உண்டாயிருக்கும் போது எங்களையெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் சரோஜாதேவி அக்கா அப்புறம் இந்து எல்லாரும் தான் போனோம். சச்சுமா, ராஜேஸ்வரி, யாரோ வந்தாங்க, நாங்கள் எல்லாரும் போனோம். அது மாதிரி நாங்கள் சில நல்ல சின்ன கெட் டுகெதர் வந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோம். அப்போது நிறைய விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் பேசுவோம். நல்லாயிருக்கும் அந்த பழைய காலத்தை உங்கள் சம்பவம். நான் எப்போவுமே சொல்லுவேன், அக்கா நீங்கள் உங்கள் கலைப்பயணத்தை வந்து பதிவு பண்ணணும், நிறைய பதிவு பண்ணணும். சின்ன சின்ன அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல, இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு அது தெரியல, இதை கேட்குறதுக்கு உங்களுடைய ரசிகர்கள் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு. என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளவு இதாக இருக்கும். கலை குடும்பத்தை சேர்ந்தவங்களை யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேசும் பொழுது நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய பள்ளிக்கூடம் போல, பெரிய உயர்கல்வி படிக்கல, பெரிய டாக்டரேட் வாங்கலை, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த கலை உலகம். இந்த கலை உலகம் வாங்கிட்டாங்க, பத்மபூஷன் வாங்கிட்டாங்க, எல்லாம் அவங்களுக்கு எல்லா ஸ்டேட் அவார்டு, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, டெல்லி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா அவார்டும் அவங்களுக்கு தேடி வந்தது. அத்தனை முதலமைச்சர் யார் வந்தாலுமே அவங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக எல்லாருமே அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை கொண்டு போனாங்க. மற்றவங்க மதிக்கிறாப்புல, போட்டுறதுக்குரியாப்புல அவங்க நடந்துக்கிட்டாங்க. இல்லை எது வந்து மேம், அதாவது எப்படின்னா, ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் தயிர் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தா சொல்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி இருந்த ஒரு பெண்மணி வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான அந்த ஒரு ஆளுமை இருக்குல்ல, அது எது சாத்தியப்பட்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. இயற்கையாகவே ஒரு திரை உலகத்தில் வர்றதுக்குன்னு அது ஒரு முக வெட்டு வேணும், அந்த உங்களுக்கு அந்த உடல் அமைப்பு வேணும். இன்னைக்கு அப்படி கிடையாது, யார் வேணா நடிக்கலாம், ரொம்ப கேஷுவலாக நடிக்கலாம். அன்னைக்கு வந்து இப்படி 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 சாமுத்ரா லட்சணம்னு சொன்னேன், இந்த மாதிரி இப்படி இருக்கணும், நாசினா இப்படி இருக்கணும், கண்ணுனா அப்படி இருக்கும், பூர்வம் இப்படி எல்லாமே இருக்கணும், அப்படி ரொம்ப செலக்டிவாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இதுக்கு வருவாங்க. அது இயற்கையாகவே கடவுள் அவங்களுக்கு கொடுத்தது. அவங்க ரொம்ப அப்படியே அப்படியே பார்த்தாலே தனியாக ஒரு கூட்டத்தில் தெரிகிறாப்புல அப்படி இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த பிறகு அவங்களோட தனித்திறமையில், அவங்க தனி கெப்பாசிட்டியில் அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக் பேசணும், சரித்திர படத்தில் ஒரு மாதிரி பேசணும், புராண படத்தில் ஒரு மாதிரி பேசணும், குடும்பப்பாங்க, அது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்ட, அது தன்னைத்தானே அவங்க எப்படி செதுக்கிக்கிட்டாங்க அப்படின்றது வளர்த்துக்கிட்டாங்க. அது இந்த ட்ரேடுக்குள்ளே வந்த உடனே அதை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுதான் அது. நீ அதனால நீ வந்து எந்த இடத்துல எப்படி நீ பிறக்கிற, எப்படி நீ வளர்ற,
கோட்டையில பிறக்கிறவங்க முட்டாளா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாம. ஏதோ ஒரு இடத்துல பிறக்கிறவங்க பெரிய இடத்துக்கு, அது வந்து அது அவங்க தானா அமைகிறதுல அவங்க தங்களை தாங்களே ஷேப் பண்ணிக்கிறாங்க. அது அதுல அப்படிதான் இவங்களும். ஏன்னா இப்ப 2 படத்துல நடிச்ச பிறகு எனக்கு எல்லாம் வந்துச்சு, நான் நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சினிமால அப்படி குட் ஆயிட முடியாது. எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாம் கரெக்டா ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். அதெல்லாம் அவங்களும் நடிகர் நடிகைங்களும் அவங்களும் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அதை தக்க வச்சுக்கிறாங்க. ஒரு டாக்டர் இரவு பார்க்க மாட்டாரு, டியூட்டி போறாரு, தூங்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவோ அவங்களோட தொழில அதே போலதான் இவங்களும். இவங்க குடும்பத்தோடயே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லா ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. நீங்க எத்தனையோ பிரபலங்களோட பழகி வந்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க. ஆனா சரோஜாதேவி அம்மையார் பத்தி பேசும்போது மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு எமோஷனலா கலங்கி போய் உட்கார்ந்து? ரொம்ப இல்ல அப்படியே அவங்க ரொம்ப பாசமா பழகுறவங்க. அதுவும் எங்க குடும்பத்து மேல அவங்க வச்சிருந்த மரியாதை இருக்கு பாருங்க, எனக்கு அதுதான். அதை வந்து வாய் நிறைய என்னோட மாமனார் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களை சொல்லுவாங்க. நான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, முதல் படம் நான் கையெழுத்து போட்டேன், ஒப்பந்தமான 100வது படமும் இதே பேனர்ல நடிக்கணும்னு உங்க மாமனார்கிட்ட வந்து கேட்டவுடனே அவர் உடனே பெண்ணென்றால் பெண்ணுன்னு ஒரு சின்ன லோ பட்ஜெட் ஃபில்ம் ஸ்டுடியோலே எனக்காக எடுத்தாருன்னு சொல்லிட்டு. தெய்வம் அவரெல்லாம், ஏஎல்எஸ்லாம் எனக்கு தெய்வம் போல அப்படின்னு அவங்க அப்படி நினைக்கிறாப்பல நாங்களும் என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கும் திருடாதே திரைப்படம் எங்களுக்கு ரெவின்யூ கொடுக்கறது. அதனால நான் என்ன சொல்றேன், இவங்கெல்லாம் ஒரு இந்த இந்த கம்பெனிக்கு ஒரு ஃபவுண்டேஷனா அவங்கெல்லாம் இருந்தவங்க. அதனால எனக்கு அந்த ஒரு மரியாதை உண்டு அவங்க மேல. அதுக்கப்புறம் நான் பழகின விதம், அவங்க என் மேல இருந்த பாசமா இருந்தது, அதெல்லாம் வந்து இந்த பழைய ஆளுங்களுக்கே, இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் பழைய ஆளுங்களுக்கே உள்ள அந்த மரியாதை கொடுக்கணும், அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது நான் அவங்க கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். பழைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே யாராவதுனா என்ன ஏதுன்னு கேட்பாங்க, எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு அதெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் நல்ல குவாலிட்டிஸ், மனிதர்களுக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம். ஆமா, அதனால அவங்க அது இன்றைக்கு காலையில அந்த தகவல் உங்களுக்கு யார் மூலமா கிடைச்சது, கிடைச்சோன்னே எப்படி இருந்தது? எனக்கு ஒருத்தவங்க ப்ரெஸ்ல இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி என்னம்மா உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும் 6 மாசமாவே அவங்க உடம்பு சுகவீனமாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட பிறந்த நாள் வந்து ஜனவரி 7. ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் நான் முடிஞ்ச சில நாட்கள் நாங்கள் அங்கே இருந்திருக்கோம், அவங்கள விஷ் பண்ணேன். சில நாங்கள் ஃபோன் பண்ணி பேசினோன்னா அவங்க கடைன்னு சொல்லுவாங்க, இவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவங்களாம் என்னை விஷ் பண்ணாங்க, எனக்கு எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த தடவை அவங்க லைன்கே வரல, ஃபோனே யாருமே அவங்க வீட்டில் எடுக்கலை. அப்புறம் தான் நாங்கள் என்னன்னு கேட்கும்போது மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் அவங்க சிக்காக இருக்காங்க, யாரையும் படுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த 6 மாத தொடர்பு எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. கடைசியா இப்போ அவங்க சந்திச்சிங்க? இப்போ நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவங்க வந்திருந்தாங்க சென்னைக்கு. வந்திருக்கும் போது சொன்னாங்க, பொன்னியின் செல்வன் படம் பார்க்க போகலாமா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படம் பார்க்கணுன்னு அவங்க விரும்புகிறாங்க. ஐ திங்க் அதுதான் தமிழ் படம் கடைசியாக அவங்க பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க, எல்லாம் யார் நடிக்கிறா, இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, புதுமுகங்கள் வரவு யார் வருது எல்லாம் கேட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே கரண்ட் விஷயங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஆத்மா, நல்ல ஒரு சோல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு ரேர் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஈஸியாக யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது. நான் இன்றைக்கெல்லாம் சார் உங்ககிட்ட ரொம்ப திமிராக நடந்துப்பாங்க, ரொம்ப தான் கையில் என்கிட்ட பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குன்னு திமிரா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த முகத்திலேயே அந்த தன்மை இருக்கும், ஒரு பெரிய மனுஷ தன்மை அவங்க கிட்ட இருக்கும். இது வரைக்கும் எந்த க்ரௌட்லேயும் எந்த கூட்டத்துலேயும் அவங்க வந்து ஏதாவது எல்லாரையும் ரசிகர்களை மதிப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் நம்ம இன்னைக்கு மறக்காமல் இருக்கோம் அப்படின்னு. என்னை மறந்துட்டாங்களா தமிழ் ரசிகர்கள் என்ன கேட்பாங்க. ஸோ ஐயோ நீங்கள் தான் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் எங்கள் தமிழ்நாட்டில், உங்களை யாருமே மறக்கல. உண்மையாவா எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அது ஜென்டில் உமன், பூ போல் அவங்க நடக்கிறதே பூமியில் அப்படியே அதிராம பூ போல. இன்றைக்கு காலையில இருந்தே வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல அத்தனை பேர் கூட்டமா குழுமிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறுதியா ஒரு முறை அவங்கள பாத்துறணும் அப்படிங்கிறது.
இத்தனை அன்பு எப்படி சாத்தியமாயிட்டு? சாத்தியமானதுன்றது ரெண்டுமே. அவங்க இந்த திரைப்பட உலகத்துல நாங்கள்லாம் பிரைமரி ஸ்கூல் லெவல்ல இருக்கும்போதுலேருந்து பார்க்குறோம். பாலும் பழமுமெல்லாம் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்த்த படங்கள். அப்போது அதிலிருந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். அப்படியே அவங்க கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும். கே பாலச்சந்தர் நடித்த தாமரை நெஞ்சம் படத்தெல்லாம் மறக்க முடியாது. 65 புதிய பறவை, படகோட்டி, அப்புறம் எங்க வீட்டு பிள்ளை 64, 65. ஸோ இந்த படங்கள் அந்த கேரக்டர் அவங்கள வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே அது அவங்க வீட்டு பொண்ணாதான் சரோஜாதேவி அக்காவை பார்த்தாங்க. அந்த கேரக்டர், அந்த அவங்க தேர்ந்தெடுத்து நடித்த கேரக்டர்ஸ் அவங்கள வந்து நல்ல இடத்துல தக்க வச்சுது. அதற்கு அப்புறம் அவங்க நடந்துக்கிட்டது, இந்த சமூக வாழ்க்கையில அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதும் ஒண்ணு இருக்கு. இந்த கண்ணியம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டாங்க. இந்த வே அவங்க வந்து அவங்க உடை உடுத்துறதாகட்டும், அவங்க பேசுகிற லாங்குவேஜ் ஆகட்டும், இந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஒரு சபையில் எப்படி நடந்துக்கணும். நம்ம முதலமைச்சரே எவ்வளவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா முதலமைச்சருமே அவங்கள வந்து எல்லா முக்கியமான விழாக்கள் திருப்பி அவங்கள முதல் மரியாதை கொடுத்து கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. இதை நீங்கள் சொன்னீங்க அழகான வார்த்தை, இந்த கண்ணியமான ஒரு வாழ்க்கையை. அவங்க உறவுக்காரங்களும் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து எந்த ஒரு திருப்தியான வாழ்க்கைன்னு நீங்கள் சொல்வீங்க பாருங்க. அவங்க எடுத்து கலைத்துறைக்கு வந்தாங்க, அதில் பெரிய சாதனை படித்தாங்க, அதில் வந்து மக்களையும் சந்தோஷப்படுத்தினாங்க. இறுதி மூச்சு வரை நிறைவான ஒரு வாழ்க்கை தான். கண்டிப்பாக நான் அதை நான் சொல்லுவேன், நிறைவான வாழ்க்கை. அவங்க வந்து ரொம்ப காலையில் எப்போவுமே அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். பெங்களூர்ல விசிட்டர்ஸ் அவங்கள பார்க்க வருவாங்க. அப்புறம் நிறைய அந்த ஃபேன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் லெட்டர்ஸ் எழுதுறது, அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புறது, அதெல்லாம் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். அது என்னவோ ரொம்ப அவங்கள ஸ்பெஷலாக அந்த எனக்கு தெரிஞ்ச ஏனைய நடிகைங்களை பற்றி எனக்கு தெரியலை. பட் இவங்கள ரொம்ப உயரத்தில் தான் வச்சிருக்காங்க. அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு அழகாக ஒரு கூந்தல் ஒன்று பின்னி போட்டு இந்த பக்கத்தில் ஒரு பூ வச்சு உன்னை ஒன்று கேட்பேன்னு வருவாங்க இல்லையா, எவ்வளவு சூப்பரா. அப்பெல்லாம் நீங்க அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து என்ன தெரியுமா செய்வாங்க, மல்லிகான்னு என்னுடைய தோழி, யார் அவங்கெல்லாம் நம்ம நடிகர் சரத்குமாரோட சகோதரி, அவங்க சொல்லுவாங்க, அவங்க பள்ளி படிக்கும் பொழுது அந்த தினத்தந்தியில் அவங்களோட படங்கள் வருவாங்க, எல்லாமே வெட்டி 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 பெரிய ஆல்பம் பண்ணாங்களாம். உங்க வீட்டில் வந்து அவங்க பெரிய சரோஜாதேவி ரசிகை. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க என்ன மாதிரி இது போட்டா ப்ளவுஸ் போட்டா அதே மாதிரி அதே ஒர்க்கு தொங்கட்டான். அவங்க ரொம்ப ஜிம்கி போட மாட்டாங்களா, ஜிம்கி ரொம்ப போட மாட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி எல்லாமே அவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு முறை அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இது ரொம்ப எனக்கு என்னன்னா, என்னோட பர்த்டே அப்போ என்னுடைய பிரதர் சரத்குமார் அவர்கள் எனக்கு ஒரு சர்ப்ரைஸா என்னை வந்து அவங்க சரோஜா மாட்டன் சொல்லி என்னோட பர்த்டேக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்கள மீட் பண்ண வச்சபோது இவங்க வந்து அப்படியே ஒரு நிமிஷம், ஐயோ நான் சின்ன பிள்ளையிலேருந்து, அப்புறம் சொன்னாங்களா இவ்வளவு அந்த ஆல்பமே அவங்களோட படங்கள் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருந்துருக்காங்க. அதை என்கிட்ட அவங்க சொன்னாங்க. அது மாதிரி அந்த மாதிரி சில ரெகுலர் விசிட்டர்ஸ் ஃபேன்ஸுன்னு இருக்காங்க பாருங்க. அவங்க மெட்ராஸ்க்கு வரும்போது நாங்கள் விடாமல் போய் பார்த்துருவோம் அவங்கள. சங்கே முழங்கு பாட்டு நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி அது ஒரு கிளாசிக்கல் மூமெண்ட் இல்லையா, அதை தாண்டி வேற என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுக்கப்புறம் புதிய பறவை பாடல், அப்புறம் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அப்பா அதுல அந்த ஸ்டார்டிங் அந்த சிக்னேச்சர் மியூசிக் அதெல்லாம் ரொம்ப பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பிரபலமான அந்த பாடல் எனக்கு பிடிக்கும். ஒரு மலை பிரதேசத்துல நடிகர் திலகமும் அபிநய சரஸ்வதி அவங்க 2 பேரும், அந்த பாடல்லாம் பிடிக்கும். எல்லா பாடலுமே அந்த காலத்துல வந்து எதுவுமே நீங்க வந்து அப்புறம் ஆலயமணி பாடல்கள் எல்லாம் எல்லாரும் ஈஸ்வரியா ஹம்மிங் கொடுப்பாங்களே, கல்லெல்லாம் மாணிக்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, எல்லாம் எந்த பாடம் நீங்க
இதுல இருந்து நீ இந்த எடு, இந்த முத்தை எடுன்னு சொன்ன அப்படியே இந்த கொட்டி கிடக்கிற முத்தன் இல்லை, எந்த முத்தை நீ எடுப்ப. எல்லா பாடலுமே அவங்களோடது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் அன்பேவா. அதெல்லாம் அன்பேவா படம்லாம் இந்த சினிமா தியேட்டர்ல அப்பெல்லாம் நல்ல வேளை இந்த சேட்டிலைட் டிவி, இந்த வீட்டுல வர டிவி எல்லாம் கிடையாது. அப்ப குடும்பமா அந்த அன்பேவா படத்தை ஃபேமிலியா வீக்கெண்டுனா ஒரு குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும், பாட்டி தாத்தா அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து போய் அந்த படத்தை பார்த்தாங்க. அப்படி அது ஒரு ரெக்கார்ட் பிரேக். அதுல அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அதுல எல்லாம் அவங்க அந்த காஸ்டியூம் போட்டுட்டு வரும்போது அப்படி குதிரை ஓடிக்கிட்டே அப்படியே அழகா பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்களுடைய ஒவ்வொரு ரோலும் மறக்க முடியாது. பால் வண்ணம் பருவம். ஐயோ நல்ல பாட்டு பால் வண்ணம். அது அது இன்னைக்குமே அது ஒரு எவர் கிரீன் இம்மார்டல் சாங் அதுன்னு சொல்லிட்டு. அதுல உங்க திருமண கல்யாண பொண்ணா அப்படித்தான் ஒரு பெண்ணுனா, ஒரு மணமகள்னா அந்த நெத்தி சுட்டி வச்சு சந்த சூரியன் உச்சி பில்ல குஞ்சம் தலை நிறைய பூ, ஐயோ அந்த பட்டு சேலை கட்டிட்டு அப்பா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனாலும் அவ்வளவு அம்சமா இருக்கும். ஆமா, அதனாலதான் அந்த அபிநய சரஸ்வதிங்கிற அந்த பேர் கொடுத்தாங்களோ என்னமோ. ஆமா ஆமா. அதாவது அந்த பாடல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இன்னும் மோர் ஷார்ப்னஸ். அது ரொம்ப கலர்ல நீ என்ன காமிக்கிறதோட பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரைசேஷனே ஒரு தனி இது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த பாடல் எல்லாம் பால் வண்ணம்லாம், ஐயோ அவங்க அந்த ஜோடி இருக்கு பாருப்பா, ரொம்ப விரும்புன ஜோடி. நம்ம ஒரு பக்கம் அப்படியே மைல்டா அப்படியே பால் வண்ணம் பருவம் கண்டு அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது அடுத்த பக்கம் பார்த்தா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படின்னு ஒரு சிட்டுக்குருவி. அது கலர் படம் அன்பேவால சிட்டுக்குருவி. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா முதல்ல எல்லாரும் நினைச்சாங்க அவங்க அந்த தமிழ் அப்படி பேச அவங்க வேணும்ட்டு பேசுனாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஆமா, அது அப்படியேதான் உங்களுக்கு அப்படி பேசுவாங்க. நேர்ல எப்படி மேம் பேசுவாங்க? இப்ப திரைப்படங்களா நம்ம பாக்குறோம், நேர்ல அப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? இல்ல ஜெயந்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னு கூட போன் பண்ண, என்ன போன் பண்ணல என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்க நலம் விசாரிப்பாங்க. ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் நான் பார்க்கவே முடியலப்பா. நாங்களும் அந்த மாதிரி அன்புக்காக ஏங்குறோம். அவங்க எல்லாம் அவ்வளவு அன்பா பாசமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல. இப்ப காலங்கள் மாறிடுச்சு. இப்ப யார்கிட்ட பேசும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பெல்லாம் விகல்பம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம ரொம்ப மரியாதை. கலையை ரசிச்சாங்க, கலைக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க, சக மனிதர்களை மதிச்சாங்க, சக நடிகர்களை மதிச்சாங்க. நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? நிறைய விஷயம் இருக்குப்பா. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நம்ம பாராட்டணும் அக்காவை. இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இது பண்ணாங்க. இன்னொன்னுமா, நான் இது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க சொன்னதுனால நான் அதை கேட்க வரேன். நிறைய ஆளுமைகளை பார்த்துருக்கோம், மிகப்பெரிய நட்சத்திரமா கோலோச்சியவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அவங்கள பலருடைய இறப்பு அவ்வளோ ஒரு இதா இல்லை, சரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நிறைய பேர் ரொம்ப ஏழ்மை வறுமை நிலைக்கு உயிரை விட்டவங்களாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சரோஜதேவி அம்மையார் அவர்கள் அவங்க எந்த பீக்ல இருந்தாங்களோ அதே பீக்ல 87 வயசானமும் ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாங்க. அது இன்னும் அவங்க அம்மா கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் இருக்கும். அந்த பணத்தோட வேல்யூ தெரியும். அதனால அவங்க நல்லா அவங்க தன்னுடைய மகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லா அந்த பில்டிங் நிறைய அவங்க பெங்களூர்லயும் அவங்க நிறைய சொல்லுவாங்க. இங்க இருக்கு, சென்னையில இங்க தோட்டம் இருக்கா, இங்க அபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய சொல்லுவாங்க அவங்க. அதெல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கு போல அவங்களுக்கு ஒரு படித்த கணவர் வந்தாரு. படித்த கணவர் ஒரு இன்ஜினியர், ஹர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் எப்போவுமே சொல்லுவார். அதை என்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க, நீ உனக்கு வர பணம், நீ ஈட்டுற பணத்தை எதுவுமே மறைக்காம இன்கம் டேக்ஸ் நீ கரெக்டாக நீ போய் பே பண்ணிடணும். ஆனால் நான் அது என் கணவர் சொன்னதை இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் கரெக்டாக நான் செஞ்சிருவேன் என்னுடைய வருமானத்தை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அமைந்த கணவரும் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதாவது ரொம்ப ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணி நிறைய அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு நிறைய அஃபீஷியல்ஸ் அண்டு சிஎம் இவங்களோட எல்லாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸு எல்லாம் அவங்க பார்த்து அந்த அட்மாஸ்பியர் அதெல்லாம் அவங்க நிறைய பழகி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க.
மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலமாகும்போது அவங்க சொன்னாங்க, சென்னைக்கு வரணும், மரியாதை செலுத்த வரணும் அப்படின்னு. மேடம் சரோஜாதேவி அக்கா சொல்லும் பொழுது, அன்னைக்கு கர்நாடகா சிஎம்மாக இருந்தவர் தனியாக ஹெலிகாப்டர் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்தார். இப்போ காலையில் ஃபோன் வந்து தான் என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்களாம் சரோஜாதேவியை. அப்போ வந்து அவங்க வந்து சிஎம்முடைய தனி ஹெலிகாப்டரில் வந்தாங்க. அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை இருந்தது. அதாவது கர்நாடக அரசும் அவருக்கான முக்கியத்துவத்தை சரியாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், அங்கே ரசிகர்கள்லாம் நான் அவங்களோட ஒரு தடவை அவங்களோட பெங்களூரில் ஒரு நாள் இருந்தோம், ஒன்றா இருந்தோம். ஒரு 2 days அவங்க நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். வர சொன்னாங்க, அந்த பழைய கதைகள் எல்லாம் பேசு. அப்போ காலையில் என்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வெள்ளிக்கிழமையான அந்த கோயிலுக்கு இங்கே போகும்போது கூட சில பெண்கள் எல்லாம் அவங்க காலை தொட்டு வணங்குனாங்க. தொட்டே சொன்ன பாரு, இவங்கெல்லாம் இன்னும் பாரு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன பாரு என்ன நினைச்சிட்டாங்க, ஐயோ வேணாம் 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 அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்கள் எல்லாம் அவங்க காலை தொட்டு கும்பிடுறாங்க. ரசிகர்களா கையில போகும்போது கையை சேர்க்கிறாங்க. ஸோ வேறெவர் ஷி கோஸ் அவங்க. ஆனா எங்களுக்கு அது ஒரு பெருமிதம் தான். அக்கா வந்து நல்லபடியா இருந்த ஒரு ராயல் டெத் அதை ஃபேஸ் பண்ணாங்க. நல்ல முதிர்ந்த வயது, நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை பெரிய ஒரு கொடுப்பினை இல்லையா? கண்டிப்பா, அது கண்டிப்பா சொல்லணும். ஆனா அந்த பார்க்க முடியல. அம்மா கண்ணை மூடிட்டு தூங்குறது கூட ஐயோ அது நடிப்பா இருக்கக்கூடாதா அப்படின்றாப்புல. நம்ம இன்னும் நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயம். அதை தவிர்க்க முடியாது. முதுமையும் தவிர்க்க முடியாது. அந்த முதுமையை எவ்வளோ அழகாக அவங்க கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதுதான் பாராட்டணும் நம்ம. சரோஜாதேவி அம்மையார் அவர்கள்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குப்பா. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வந்து கோடு போட்டாப்புல அழகாக கொண்டு போனாங்க. ஏதாவது அவங்கள பற்றி ஏதாவது ஒரு மோசமான விஷயங்கள்லாம் அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லாத மாதிரி, அவங்க விரலை யாரும் மடக்க முடியாதபடி அவங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள், எக்கச்சக்க ரசிகர்கள். எல்லாருக்கும் அவங்க சென்னைக்கு வந்தால் நீங்கள் பார்க்கணும், அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அவங்களோட பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்கள. அதனால ஒரு மறக்க முடியாத மனுஷன் தான். நிச்சயமா வந்து அவ்வளவு பெரிய ஆளுமை, ஒரு ஆலமர போல அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்குது. அவங்க நமக்கு கொடுத்த நிறைய பாடல்கள் இன்னைக்கும் வந்து இரவுல தூக்கம் வரலன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க தொட்டால் பூ மலரும் மறந்துட்டோமே அந்த பாடலை பத்தி சொல்ல. எவ்வளவு அந்த வார்த்தைகளே எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள். அதெல்லாம் வந்து எல்லாமே அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல அமைஞ்சிடுச்சு. இன்னைக்கு இருக்க நடிகர் நடிகைகளுக்கு அதெல்லாம் அந்த கொடுப்பினை கிடைச்சதோ இல்லையோ, எல்லாமே அவங்களுக்கு அந்த டைம்ல வார்த்தைகள் ஆகட்டும், டயலாக் ஆகட்டும், கதை கருவாகட்டும். இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்ல உள்ளவங்களுக்கும் இந்த பாட்டு நல்லா தெரியும். சரி, ஏன்னா மெல்லிசை குழந்தைங்க பாடுறாங்களேப்பா. மெல்லிசை குழுவினர் கல்யாண வீட்டுல எல்லா இடத்துலயும் பாடுறாங்களே. இந்த மந்த்லி என்டர்டெயின்மெண்ட்னு சில நேற்று கூட டாக்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு இசைக்குழு வச்சிருக்காங்க. அவங்க பாடுறாங்க. சோ இந்த பாடல் எதுவுமே மங்கி போகல. திருப்பி இன்னும் இருக்க அந்த பாடல்களை ரசிக்க தான் செய்யறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து சரோஜாதேவி அம்மையார் அவர்கள் பாட்டுனா டக்குன்னு இன்னொரு பாட்டு லவ் பேர்ட்ஸ் அந்த பாட்டும் மறக்க முடியாத ஒரு பாட்டு இல்ல. ஒரு பயங்கர ஹைப் இருக்கும். அப்படிங்கிறது அவங்களுக்காக அதான் கேட்பாங்களா, கவிஞர்களே கேட்பாங்களா, என்ன ஹீரோயினுக்காக பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு. அதனால வந்து சரோஜாதேவி அவர்கள் அப்படின்னால இன்னும் கொஞ்சம் ஒரு உற்சாகத்தோட எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு இது பண்ணு, அது தகுந்தாப்புல வார்த்தைகளை போட்டு எழுதக்கூடிய இது அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சரோஜாதேவி அம்மையார் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து ஒரு உச்ச நட்சத்திரமா அவங்க ஜொலிச்சுக்கிட்டு இருந்த வர இப்போ அவங்களுடைய மறைவு ஒட்டி நடந்த நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே வந்து ஜெயந்தி கண்ணப்பன் மேம், உங்களை வந்து நாங்கள் வந்து இதுவரை புன்னகையோடு பார்த்துருக்கோம். எல்லா பேட்டிலையும் பயங்கரமாக ஒரு ஜோஷ்வா பேசுவீங்க.
பட் இவ்வளோ எமோஷ்னலாக கண் கலங்கி நாங்கள் இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. முதல் முறையாக உங்களுடைய கண்கள் கலங்கி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயம் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த வேதனை வந்து அப்படியே காற்றோட கலக்கட்டும். ஏன்னா பிறந்த எல்லோருமே ஒரு நாள் வந்து இறப்பை தேடி தான் போவோம் அப்படிங்கிறத நிதர்சனம். அவங்களும் வந்து 87 வயது வரை ஒரு மகாராணியாகவே வாழ்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அம்மையார் அவர்களுக்கு நம்ம இறுதியாக ஏதாவது உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது ஒன்று அவருக்கு நம்ம ஒரு சோக பாடலே நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதாவது பாலும் பழமும்ல ஒரு பாடல், அதாவது காதல் சிறகை காற்று நெல்லி விரித்துன்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஒரு சோக பாடல். நிறைய நான் மேடையில் வந்து நடன மணிகள் அந்த பாடலுக்கே நடனம் புரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். அந்த வார்த்தைகளும் அதில் அவ்வளோ அருமையாக இருக்கும். எண்ணங்களாலே பாலம் அமைத்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. கதாநாயகனும் கதாநாயகன் பிரிஞ்சு வாழ்வாங்க. ஆனால் அந்த பெண் அவனையே நினச்சிட்டு இருப்பா. அதனால என்ன ஒரு வரி எழுதுவார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் கூடவா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கலனாலும் நான் என்னுடைய எண்ணங்கள் மூலம் உன்னோடு நான் பாலம் அமைக்கிறேன் அப்படின்னு. இந்த வாக்கியத்தை நான் எந்த இலக்கியத்திலையும் நான் படித்ததில்லை. அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்ட ஒரு அருமையான பாடல கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நம்ம சரோஜாதேவி அவர்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல் அது. அந்த பாடலை வந்து ரொம்ப அப்படியே சோகம் அப்படியே நம்மளை அப்படியே இருதயத்தை வந்து கனமாக்கிரும். அந்த பாடல் வந்து எனக்கு இதெல்லாம் எந்த கால 60 வந்த படங்கள். அந்த இசை கோர்ப்பும் பி சுசீலா அம்மா பாடுறதும் அதில் இவங்க நடிக்கிறதும் அந்த கதை சிச்சுவேஷனும். கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த வரிகளுக்கு கோடி கொடுத்தாலும் ஏடாகாது. கண்டிப்பா இவ்வளோ அப்படி கேட்கும்போது ராத்திரி தூங்கும்போது அப்படியே கேட்டுட்டு தூங்கினா நம்மளே மறந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிதந்துட்டு இருப்போம். ஆமாம், அந்த மாதிரி அந்த பாடலில் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து அர்ப்பணிப்பு. அவர் அந்த வரிகள் மாதிரியே வான வீதியில் பறக்கவா அப்படிங்கிற மாதிரி அப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவரும் வந்து நம்ம எல்லோரையும் விட்டு நீங்களாலும் வந்து இன்னும் நம்ம நினைவுகள் எல்லாத்துலேயுமே அவர் வந்து எத்தனை ஆண்டுகளாகவும் அவங்க பயணிக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக பயணிப்பாங்க. அவங்களுடைய படங்கள் எல்லாம் பதப்படுத்தப்பட்டு நம்ம என்எஃப்டிசி பூனே ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டில் அந்த ஆர்கைவில் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் 100 ஆண்டுகள் அதற்கு மேலேயும் அந்த படங்களை வந்து வரும் தலைமுறையினர் சந்ததியினர் பார்ப்பாங்க. அர்த்தமுள்ள கதைகள், எல்லா விஷயங்கள் உள்ள நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லைனாலும் இந்த திரைப்படங்கள் மூலமாக அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து இறைவனடி அவங்க போய் இன்னைக்கு வந்து அமைதியாக தூயில் கொள்ளட்டும். அப்படியே நம்மளும் நினைப்போமாக. நன்றி, வணக்கம்.